ஒரே ஒரு விஷயந்தான், ட்ரம்ப்பை வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு நல்ல ஒரு மஞ்சள் தண்ணி எல்லாம் ஊற்றி அப்படியே ஆடு சிலுப்புற மாதிரி சுலுப்ப வச்சு உச்சி மண்டையில் ஓங்கி ஒரு தட்டு தட்டியிருக்காங்க. இப்போ சமயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கீழ் சபை என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ட்ரம்ப் இனிமே ஈரான் மேலே போர் தொடுக்கக்கூடாது. இந்த ஜெயிக்கிறதுக்கு இவரோட ரிப்பப்ளிகன் கட்சி இருக்காங்கல்ல, இதுல இருந்து 4 பேர் அங்கே ஓட்டு போட்டிருக்காங்க இவருக்கு எதிராக. சொந்த கட்சியே சூனியம் வச்சிருக்காங்க அவருக்கு. அந்தால போட்டு காய்ச்சுன்னு காய்ச்சிட்டாங்க. என்ன பண்ணிருக்கு இது வரைக்கும் வந்து இப்போ செலவு பண்ணியிருக்கல அப்படின்னு டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் கூப்பிட்டு ஒவ்வொருத்தராக வச்சு செஞ்சுட்டாங்க. இந்த ஆளுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஒரு மாதிரி ஆகி போய் இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை வந்து குழியில் தள்ளி விட்டாங்க. இப்போ வந்து மண்ணை போட்டு மூடிட்டு இருக்காங்க. நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு அந்த ஆள் உண்மையில் புலம்பிட்டார். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் புலம்புனால வெளியே வந்துருச்சு. மேல் சபை கடைசியாக வந்து ஒரு டைமில் வந்து ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அப்போ இது மாதிரி ஒன்று வந்துச்சு. ஒரு ஓட்டில் வந்து தப்பிச்சிட்டார் அந்த ஆள். அதுக்கு பின்னணியில் இருக்கிற அத்தனை அனாச்சாரங்களுக்கும் அத்தனை லஞ்சம் ஊழல் எல்லாத்துக்கும் காரணம் வந்து யூதர்கள். ஏன்னா யூதர்கள் தான் அங்கே மெஜாரிட்டியாக, அது மக்களில் மெஜாரிட்டி கிடையாது. ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சர்வதேச செய்தி ஆய்வாளர் திரு கசாலி அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம் டேவிட். சார், இந்த மத்திய கிழக்கு போர் ஸ்டாப் பண்ண சொல்லி மற்ற நாடுகளாக இருக்கட்டும், இந்தியா உட்பட நிறைய பேர் சொன்ன விஷயம் அந்த போர் தேசம் ஸ்டாப் பண்ணிருங்க. ஏன் சில டைம் அமெரிக்கா இஸ்ரேல் கூட பிரச்சனை வந்துச்சு, யார் ஃபர்ஸ்ட் போரை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இப்போ அமெரிக்காவில் இருக்க நாடாளுமன்றமே சொல்லியிருக்காங்க சார், இந்த போரை நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு அழுத்தம் கொடுத்ததாக சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்கு சார்? ஒரே ஒரு விஷயந்தான், ட்ரம்ப்பை வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு நல்ல ஒரு மஞ்சள் தண்ணி எல்லாம் ஊற்றி அப்படியே ஆடு சிலுப்புற மாதிரி சுலுப்ப வச்சு உச்சி மண்டையில் ஓங்கி ஒரு தட்டு தட்டியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து அடங்காமல் தெரிஞ்ச காலம் இருக்குல்ல, அது வந்து டக்குன்னு பிடிச்சி மூக்கணாங்கயிறு வந்து குத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, இது வந்து நமக்கு புரியக்கூடிய ஒரு உதாரணம், அவ்வளோதான். ஓகே, என்னென்னா இதில் என்ன நடந்ததுன்னு சொல்லும்போது அமெரிக்காவோட சிஸ்டம் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் லேசாக விவரிச்சிட்டா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்பர் 1 வந்து அமெரிக்காவில் மொத்தம் இருக்கிறது 50 மாகாணங்கள். ஓகே, அதில் 50லேயும் எப்படின்னா தனித்தனியாக மேயர்கள் இருக்காங்க. நம்ம முதலமைச்சர் மாதிரி அங்கே வந்து மேயர்கள் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் நியூயார்க்கு மேயர் வந்து ஒரு இந்தியன் தேர்ந்தான்னு சொன்னாங்க இல்லையா, ஜொஹ்ரான் மம்தானி அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி மேயர் தான் வந்து அதிகாரம் படைத்தவங்க அந்த சம்மந்தப்பட்ட இதில். ஓகே, அது அப்புறம் தேசிய அளவில் வந்து 2 கட்சி, ஒன்று வந்து ரிப்பப்ளிக், இன்னொன்று வந்து டெமோக்ராட்டிக். இப்போ இவர் வந்து ரிப்பப்ளிக் சேர்ந்தவர், இவர் வந்து மெஜாரிட்டியாக. இவர் எப்படின்னா அங்கே அவர் சம்மந்தப்பட்ட கட்சி உறுப்பினர்கள் மெஜாரிட்டியை ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் இவர் இருக்கார்ல, இவரும் வந்து தனிப்பட்ட முறையில் மக்கள் வந்து ஓட்டு போட்டு அதிபராக தேர்ந்தெடுக்கணும். இப்போ நம்ம ஊர் எடுத்திங்கன்னா மக்கள் யாரையும், அதாவது முதலமைச்சரோ அல்லது பிரைம் மினிஸ்டரோ நேரடியாக தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. நமக்கு முதலமைச்சராக இருந்தால் எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்போம். அந்த எம்எல்ஏக்கெல்லாம் கூடி முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பாங்க. நமக்கு வந்து எம்பிஸை தேர்ந்தெடுப்போம், எம்பிஸ் எல்லாம் கூடி பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுப்பாங்க. சரி, அப்போ வந்து அங்கே நம்ம ஊரில் ஜனாதிபதி வந்து அங்கே இருக்கிற எம்பிஸ் இருக்காங்கல்ல, எம்பிஸ் ப்ளஸ் எம்எல்ஏக்கள் எல்லாம் கூடி மெஜாரிட்டியில் யார் ஓட்டு போடுறாங்களோ அவங்க வந்து ஜனாதிபதி. ஓகே, ஜனாதிபதி கீழே வந்து இங்கே கவர்னர் இருக்காங்கல்ல, கவர்னர் வந்து ஆட்டுக்கு தாடி மாதிரி தான். யாராவது கூப்பிட்டு வந்து ஒரு ஆர்.என். ரவி மாதிரி ஆளை கூப்பிட்டு, அப்பா நீ வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு கவர்னராக போ, இல்லை இப்போ வந்து இப்போ வெஸ்ட் பெங்காலுக்கு கவர்னராக போ அப்படின்னா அவ்வளோதான். அவருக்கு வந்து ஓட்டு இது மக்களை சந்திக்கிறது இதெல்லாம் கிடையாது. ஓகே, அப்புறம் இன்னொன்று எம்பியில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியாக இருப்பாங்க, ப்ளஸ் வந்து மினிஸ்டராகவும் ஆவாங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு வந்து மேல் சபை எம்பி ஆவாங்க. எப்படி இருக்கிற எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க, இதெல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறது இருக்கு இல்லையா. அதுக்கு வந்து பெஸ்ட்டு உதாரணம் யார் எடுத்தோம்னா நம்ம வந்து நிர்மலா சீதாராமன். அவங்க வந்து எந்த காலத்துலையும் மக்களை சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியமும் கிடையாது. அப்படி சந்தித்தா வந்து டெபாசிட் வாங்க மாட்டாங்க, அவங்களோட நிலைமை அதுதான்.
ஆனால் எங்கேயாவது வந்து மேல் சபையில் எம்பி ஆகி அவங்க வந்து பிஜேபிக்கு சொல்கிறதெல்லாம் ஜெயிஞ்சக்கா போடுறதுக்கு அவங்க ஓகே இருக்கும். இது நம்ம ஊர் சிஸ்டம். ஓகே, அப்போது ஜனாதிபதி நம்ம ஆட்சி பண்ணுறது எப்படின்னா, ஜனாதிபதியின் பெயரால் பிரைம் மினிஸ்டர் ஆட்சி பண்ணுறார். இப்போது மாநிலம் எடுத்தாச்சுன்னா கவர்னரின் பெயரால் முதலமைச்சர் ஆட்சி பண்ணுறார். இப்போ முதலமைச்சர் கூடி எல்லாம் சேர்த்து இங்கே ஏதாவது ஒரு இது ஒரு புதுசாக ஒரு ப்ரோக்ராம் போட்டாங்க அப்படின்னா அது வந்து முதலமைச்சர் கையெழுத்து போட்டார் அப்படின்னா அது வந்து ஃபைனல் இல்லை, கவர்னர் சைன் பண்ணணும். அப்போ கவர்னர் ஃபைனல் சைன் பண்ண கவர்னர் தான். அப்போ கவர்னர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத சைன் பண்ணால் போதுமா அப்படின்னா அப்படி இல்லை. ஒரு வாட்டி போனால் சைன் பண்ணி ஆகணும், இல்லை திருப்பி அனுப்பலாம். ரெண்டாவது வாட்டி போனால் திருப்பி அனுப்பலாம், அல்லது இவருக்கு ஜனாதிபதிக்கு அனுப்பணும் அப்படிங்கிற நம்ம சிஸ்டம். அங்கே வந்து சிஸ்டம் எப்படின்னா, இவர் அதிபர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவர் நேரடியாக. ஓகே, ஒருவேளை இவர் சார்ந்த ரிப்பப்ளிக் கட்சி வந்து நிறைய எம்பிஸ் இருக்காங்க, இவர் தோத்துட்டார், டெமோக்ராட்டிக் கட்சி உள்ளவர் வந்து அதிபர் ஆகிட்டார். அல்லது இவர் சார்ந்த கட்சி ரிப்பப்ளிக் கட்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க, டெமோக்ராட்டிக் கட்சி வந்து அதிகமான எம்பிஸ் இருக்காங்க அப்படின்னா இவர் வந்து என்ன சொன்னாலும் அங்கே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்போ இவர் சொல்கிற விஷயங்கள் எதுவும் வந்து பெருசாக நடைமுறைக்கு வராது. அப்போ இவரும் ஜெயிக்கணும், அந்த கட்சியோட நம்பர் ஆஃப் எம்பிஸ் இருக்காங்க, அந்த கட்சியும் ஜெயிக்கணும், மெஜாரிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ இதெல்லாம் இது வந்து பேசிக் இது. அப்புறம் மேல் சபை கீழ் சபை ரெண்டு இருக்குது. நம்ம இதில் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, அது மாதிரி அங்கேயும் மேல் சபை கீழ் சபை இருக்குது. மேல் சபை அப்படிங்கிறது வந்து அப்பர் ஹவுஸு, அது வந்து 100 உறுப்பினர்கள், ஒரு மாகாணத்துக்கு 2 பேர். ஓகே, அப்போ 100 பேர். ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஒரு நோ கான்ஃபிடென்ட் மோஷனோ அல்லது இம்பீச்மெண்ட்டோ ஏதாவது கொண்டு வராங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து என்னென்னா மேல் சைடு 50க்கு மேலே வந்து ஓட்டு கிடைச்சா தான். ஒருவேளை இப்போ நான் வந்து அங்கே இருக்கிற ஒரு கட்சி வந்து டெமோக்ராட்டிக் கட்சி வந்து இவர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றாங்க, அவங்களுக்கு 51 இது கிடைச்சா தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் ஜெயிக்கும். ஓகே, அப்புறம் சில இதில் வந்து என்ன செய்வாங்கன்னா, இங்கே கீழ் சபை அண்ட் மேல் சபை, கீழ் சபை வந்து 435 உறுப்பினர் மொத்தம். ஓகே, அதில் இவங்களும் இருப்பாங்க, அப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ளது இருப்பாங்க, ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி டைப், அது வச்சுக்கலாம், அவ்வளோ டீட்டெயில் வேண்டியதில்லை. 435 உறுப்பினர்கள். அதில் என்னென்னா இப்போ சமயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கீழ் சபை என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ட்ரம்ப் இனிமே ஈரான் மேலே போர் தொடுக்கக்கூடாது, அங்கே போர் தொடுத்து இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு நம்மளுடைய வயிற்றில் அடிச்சிட்டாரு. ஓகே, இங்கே வந்து விலைவாசி ஏறி போச்சு, சம்மந்தமே இல்லாமல் அங்கே போய் போர் தொடுத்ததுனால நமக்கு பெட்ரோல் விலை ஏறி போச்சு, விலைவாசி ஏறி போச்சு, வேலைவாய்ப்பு இன்மை ஜாஸ்தியாயிருச்சு. ஓகே, மக்கள் வறுமை ஜாஸ்தியாயிருச்சு. எல்லாம் நம்ம வரி பணம் பூரா வந்து இந்த பக்கம் இஸ்ரேலுக்கும் அந்த பக்கம் யுக்ரைனுக்கும் கொடுத்து நாசமாயிட்டோம். இவர் ஈரான் மேலே போர் தொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மோஷன் கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தால் ஜெயிச்சிருச்சு. எப்படின்னா இதில் இன்னொரு பெரிய ஐரணி என்ன சொல்லணும்னா, இந்த ஜெயிக்கிறதுக்கு இவரோட ரிப்பப்ளிகன் கட்சி இருக்காங்கல்ல, இதிலிருந்து 4 பேர் அங்கே ஓட்டு போட்டிருக்காங்க இவருக்கு எதிராக. சொந்த கட்சியே சூனியம் வச்சுருக்காங்க அவருக்கு, நீ சரியில்லையா, நீ வந்து ரொம்ப ஓவராக பண்ணுற அப்படின்னு. ஏற்கனவே பிப்ரவரி 28ஆம் தேதி வந்து போர் ஆரம்பித்தார்ல, அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நான் வந்து இங்கே போர் ஆரம்பிக்க போகிறோம், இதுக்கு வந்து இன்னும் ப்ளஸ் மைனஸு இது போகிறோம், நமக்கு வந்து இந்த மாதிரி செலவாகும், நமக்கு இந்த மாதிரி வரவு வரும், நமக்கு த்ரெட் இருக்குது, நமக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு எல்லாம் டீட்டெயில் சொல்லி பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி ஓட்டு போடணும். நம்பர் 1. அப்படி இல்லை, எமர்ஜென்சி, யார்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை அப்படின்னா டக்குன்னு வந்து அதிபருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. அவர் என்ன பண்ணுவார், டக்குன்னு ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சிட்டா போர் நடக்கலாம். நடந்தெல்லாம் முடியும் போது அவருக்கான பீரியட் ஒன்று இருக்குல்ல, வருஷம் பூரா நடக்க முடியாது. ஆரம்பித்தாச்சு, 60 நாளைக்குள்ளே ரிசல்ட் கொண்டு வரணும், அல்லது 60 நாளைக்கு அப்புறம் வந்து இங்கே வந்து பதில் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு வந்து அவர் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு டைம் செயல்பட்டாச்சு அதிபரோட அதிகாரத்தை பயன்படுத்தி, அந்த செயல்பட்டு எப்போ மே மாதம் 1ஆம் தேதி முடிஞ்சு போச்சு. அது ஆக்சுவலாக மார்ச் ஏப்ரல் 2 மாதம் 60 நாள் முடிஞ்சு போச்சு. மே மாதம் வந்து 1ஆம் தேதி இல்லை ஏப்ரல் 30ஆம் தேதியோடு முடிஞ்சு போச்சு. மே 1ஆம் தேதி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ என்னத்தை போய் நீ என்னென்ன ஆணியெல்லாம் பிடுங்கினா, நீ பிடுங்கினாலாம் தேவையில்லாத ஆணி அப்படின்னு பயங்கர பிரச்சனை வந்து அவருக்கு கீழே வந்து இந்த இதில் என்னது செக்ரட்டரி, என்ன அங்கே நம்ம ஒரு மினிஸ்டர் மாதிரி அங்கே செக்ரட்டரின்னு சொல்லுவாங்களா, அதில் வந்து பாதுகாப்புத்துறை அந்த பீட் ஹெக்ஸெத்து அந்த ஆள் உருன்னு இருக்காள், அந்த ஆளை போட்டு காய்ச்சுன்னு காய்ச்சிட்டாங்க. நீ என்ன பண்ணியிருக்க, இது வரைக்கும் வந்து இப்போ செலவு பண்ணியிருக்கல அப்படின்னு டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் கூப்பிட்டு ஒவ்வொருத்தராக வச்சு செஞ்சுட்டாங்க. அந்த ஆளுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஒரு மாதிரி ஆகி போய்
சில நேரம் பார்த்து ஏதாவது விஷம் குடிச்சிருவான்ற அளவுக்கு வந்து ஒரு மாதிரி போச்சு. அந்த அளவுக்கு பயங்கர த்ரெட் பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ என்னாச்சு லோயர் ஹவுஸில் என்ன பண்ணிட்டாங்க, இனிமே இவர் வந்து இஷ்டத்துக்கு பேசுகிறாரு. காலைல ஒன்று மாதிரி எல்லாம் பேசுகிறாரு. திடீர்னு இப்போ அடித்தாங்கல்ல இதில் பந்தர் அப்பாஸ் பக்கத்தில் அடித்தாங்க. கேட்டால் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னாங்க. இப்போ வந்து கிசாமேலாண்டில் அடித்தாங்க. எதுக்கே அடிக்கிற நீ? அவன் வந்து சண்டைக்கு வந்தானா? இருக்கான்ல, எதுக்கு அடித்த? அடித்ததுக்கப்புறம் பார்த்தா இப்போ குவைத்தை வந்து போட்டு அடித்து நாசம் பண்ணிட்டாங்க. சார் இப்போ கீழ் சபை வந்து இவ்வளவு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆமா. இதுக்கு வந்து சமாதானத்தின் அடையாளமா பார்க்க போற ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு சார்? என்ன சொல்லுவார்? புலம்புவார். ஐயா நான் வந்து சும்மா தான் இருந்தேன். இந்த நெத்தன்யாகுன்னு ஒருத்தனும் அவனை கேட்டு இங்கே வந்து பிடெக் சேர்த்து, அதுக்கப்புறம் என் மருமகன் ஒருத்தன் இருக்கான், வந்து குஷ்னர் ஒருத்தன் இருக்கான், இவங்க அதுக்கப்புறம் விட்காஃப்னு ஒருத்தன், இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை வந்து குழியில் தள்ளி விட்டாங்க. இப்போ வந்து மண்ணை போட்டு மூடிட்டு இருக்காங்க. நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு அந்த ஆள் உண்மையில் புலம்பிட்டார். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் புலம்புனால வெளியே வந்துருச்சு. ஓகே, நான் வந்து தோத்துட்டோம் ஈரான்கிட்ட. அவங்கள வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரே வழி தான் அணு ஆயுதத்தை போடணும். அணு ஆயுதத்தை போடுறதுக்கு இப்போ அந்த அளவு வழி இல்லை. ஏன்னா கீழ் சபை வந்து அவருக்கு செக் வச்சுட்டாங்க. ஆனா அப்போ கூட கேட்பாங்களா சார்? அவங்க சொல்லுதான் நீ செஞ்ச, இவங்க சொல்லுதான் நீ செஞ்ச, நீ ஒரு அதிபர், நீங்க யோசிக்க மாட்டீங்கன்னு கேட்க மாட்டாங்க. அது எப்பவுமே தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்க முடியாது. Okay. அதிபராக இருந்தால் கூட அவங்களுக்கு ஆலோசகர், அதுக்கப்புறம் வந்து இவங்க இருக்காங்க இல்லையா இப்போ பாதுகாப்புத்துறை, ஓகே மிலிட்ரி, அங்கே கூப்பிட்டு கேட்பாங்க, யோ மிலிட்ரி என்ன அங்கே அடிக்கலாமா, என்ன செய்யலாம், வான் பாதுகாப்பு அப்பா என்ன ஃப்ளைட்டெல்லாம் ரெடியாக இருக்கா, நமக்கு என்ன மாதிரி இருக்குது, கப்பல் படை என்ன நம்ம வந்து யூஎஸ்எஸ் ஆபராங்கலையும் வச்சுருக்கோம், இது வச்சுருக்கோம் பெருசாக வச்சுருக்கோம், போய் அங்கே வந்து எல்லாம் முற்றுகிட்டுலாமா, ஓகே பாஸ் எல்லாம் பண்ணலாம் பாஸ், ரைட் ஓகே, முற்றுகிட்டா அவன் வாங்கி அடிக்கிறான், ஐயோ அடிக்கிறான் அப்படின்னு திரும்பி வந்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? இப்போது தனிப்பட்ட முறையில் இவர் வந்து எப்படின்னா அதிபராக இருக்கலாமே ஒழிய சம்மந்தப்பட்ட அந்தந்த துறைகளை கூப்பிட்டு கேட்கணும். ஓகே, அப்போ இந்த துறையில் வந்து அமைச்சராக இருக்கிறது யார், அல்லது இப்போ செக்ரட்டரி யார், பிடெக் சேர்த்து. அதுக்கப்புறம் விட்காஃப் வந்து போய் வெளில அங்கங்கே போய் பேச்சுவார்த்தைக்கு போகிறாள். ஒரு ரியல் எஸ்டேட்டு இப்போ பண்ணுற புரோக்கர் வந்து இங்கே இந்த நாடுகளுக்கு இடையில வந்து இப்போ பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க. இவங்க ஒழுங்கான ஆளை போட்டிருக்கணும்ல. அப்போ என்ன, ஒரு தரமான ஆட்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்தால், அப்புறம் கடைசியாக வந்து ஜேடி வான்ஸ் வந்து துணை அதிபர், அந்த ஆள் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் தரமான ஆள். ஓகே, இங்கே வந்து இஸ்லாமாபாத்துக்கு அவர் தான் வந்தார். இதெல்லாம் நடந்து அவருக்கும் அதிபர் ட்ரம்ப்புக்குமே உள்ளே வந்து பயங்கர தகராறு. ஓகே, அந்த மாதிரிலாம் ஆச்சு. எல்லாத்தையும் இருக்கத்தானே எஃப்னு போட்டு பேசி எக்கச்சக்கமாக பண்ணி விட்டார் அவர் எல்லாத்தையும். அப்படி அப்புறம் தான் கடைசியில் பார்த்தா நெதன்யாகு அப்படித்தான் வந்து நான் இல்லைன்னு நேரம் ஜெயிலில் போயிருப்பேன், உன்னை வந்து உலக மக்களுக்கு ஒன்னையும் பிடிக்கல, உன்னால் இஸ்ரேலையும் பிடிக்கல, எல்லாம் வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டினார். அப்படின்னு சொல்லி பெருசாக போனேன் CNN அப்படின்னு இருக்கிற அத்தனையும் போட்டாங்க. இன்னொரு பக்கம் என்ன போட்டாங்கன்னா இவங்க வந்து ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்னாங்க. ஏன்னா ரெண்டுமே சாத்தியம் அவங்ககிட்ட. ஏன்னா எதை பண்ணாலுமே அவங்க நம்பவே முடியாது. நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு பின்னாடி குத்துவாங்க. அப்படித்தான் வந்து February 28 அடித்தாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் கீழ் சபை இதெல்லாம் டீட்டெயில் சொல்கிறதுக்குள்ள இந்த கீழ் சபையில் இவர் இனிமே தன்னிச்சையாக ஈரான் போரை வந்து தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது சொன்ன உடனே அப்படியே ஐயோ கையெல்லாம் கட்டியாச்சா அப்படின்னா இல்லை, கையில் வந்து சுருக்கமாக கட்டி இன்னும் நடக்க முடியாமல் காலெல்லாம் கட்டி அப்படிலாம் இல்லை. லேசாக வந்து கையிலையும் காலையும் வந்து கயிறை வந்து கட்டி தொங்க விட்ருக்காங்க. மேல் சபையில் வந்து இதே மாதிரி வந்துச்சுன்னா கட்டிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. மேல் சபை கடைசியாக வந்து ஒரு டைமில் வந்து ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அப்போ இது மாதிரி ஒன்று வந்துச்சு. ஒரு ஓட்டில் வந்து தப்பிச்சிட்டார் அந்த ஆளு. ஓகே, ஏன்னா இவர் வந்து மெஜாரிட்டி இருக்குது. ஆனால் இவர் கட்சியிலே இவருக்கு எதிராக நிறையா இருக்காங்க இப்போது. ஆனால் தோற்றுருன்ற இடத்துல வந்து ஜெயிக்கிற அளவுக்கு வந்தது காரணம் என்ன தெரியுமில்ல, எல்லாத்துக்கும் காசு. அங்கே இருக்கிற பெரிய பெரிய கம்பெனி ஓனர் இருக்காங்கல்ல, அவங்க மெஜாரிட்டி வந்து யூதர்கள். அந்த யூதர்கள் கம்பெனி இது எடுத்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இந்த யூடியூபாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், மீட்டாவாக இருக்கட்டும், மெட்டா இருக்கு இல்லையா, அது இதுன்னு எவனை எடுத்தாலும் எல்லாம் யூதர்கள். அவன் கம்பெனி அப்புறம் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில், அதுக்கப்புறம் அந்த ஆயுதம் செய்யக்கூடிய அந்த ஃப்ளைட்டு அது மிசைல் செய்யக்கூடிய கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனி கார் கம்பெனி நிறைய வந்து யூதர்கள். அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா அவன் சொல்ல கேட்குற அதிபர் ஒருத்தர் வேணும். இது எங்கேயும் வேறு எங்கேயும் கேட்குற மாதிரி இருக்குல்ல, இருக்கும். ஓகே, அந்த மாதிரி அதிபர் வந்து அவங்க சொல்ல கேட்குற மாதிரி இருக்கணும். அப்போ அதிபரை கீழே இறக்கிடக்கூடாது. இம்பீச்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட வந்துச்சு, இறக்கிடக்கூடாது. அவருக்கு ஆதரவு வேணும். அப்போ யாரெல்லாம் எதிராக இருக்காங்க கூப்பிட்டு பேசி, எப்போ உனக்கு என்ன ஒன்று, உனக்கு வந்து ஒரு $10 மில்லியன் தர்றேன், லஞ்சமாக தர்றேன், வாங்கிக்கோ. அந்த காசு எங்கே வாங்காங்க, அமெரிக்காலேயே நிறைய காசெல்லாம் வாங்கி பிரித்து இருந்தால் உனக்கு ஒரு 10 மில்லியன், உனக்கு 20 மில்லியன் பிரித்து கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆதரவாக பண்ண வச்சு மிச்ச காசை பூரா வந்து இஸ்ரேலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு 10 லட்சம் கோடி வாங்குறேன்னு வச்சுக்கலேன், அதில் ஒரு 3-4 லட்சம் கோடியை வந்து அங்கேயே லஞ்சமாக கொடுத்துருவாங்க.
அவங்களுக்கு என்ன இருக்குது, எவனோ எக்கெடுக்கிட்டு போ, எனக்கு காசு கிடச்சிச்சுல நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு லஞ்சத்தை வாங்கிட்டு அதிபர் ட்ரம்ப் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி அங்கே அமெரிக்காவில் நடக்குது. அதுக்கு பின்னணியில் இருக்கிற அத்தனை அனாச்சாரங்களுக்கும் அத்தனை லஞ்சம் ஊழல் எல்லாத்துக்கும் காரணம் வந்து யூதர்கள். ஏன்னா யூதர்கள் தான் அங்கே மெஜாரிட்டியாக, அது மக்களில் மெஜாரிட்டி கிடையாது, தொழிலில் இருக்குல்ல, பிஸ்னஸில் அங்கே இருக்கிற பேங்கிங் ஃபைனான்ஸ் செக்டராக இருக்கட்டும், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஆயுத உற்பத்தியாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், எஃப்எம்சின்னு சொல்லக்கூடிய நமக்கு வந்து ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட் அப்படின்னா நேர்னு சொல்லியிருக்கோம். சோப்பு சீப்பு சாம்பிள் ஆரம்பித்து இதில் ஆரம்பித்து கேஎஃப்சி இல்லை, இதில் நிறையா விஷயங்கள் இருக்கு இல்லையா. மெக்டொனால்டில் வந்து நினைக்கிறேன், கேஎஃப்சி வந்து யூதரான்னு தெரியல எனக்கு. இந்த மாதிரி மெஜாரிட்டி இருக்கிற உலக அளவில் கோலோச்சு கூட அத்தனை பிராண்டும் மெஜாரிட்டி பிராண்ட் வந்து யூதர்கள் ஓனர். சார் அப்போ நீங்கள் சொல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ மேலவிலும் வந்து ட்ரம்ப்பை கேள்வி கேட்டு இந்த போர் ஸ்டாப் பண்ணாலும் ஓகே, போர் ஸ்டாப் ஆயிரும், அமெரிக்கா ஒத்துக்கும், ஏன்னா இப்போ அமெரிக்கா வேற வழி இல்லை. ஓகே. ஆனா இங்க ஈரான் பக்கத்துல ஒரு விஷயம் பார்க்கல. முஸ்தபா கமனி அவர்களே சொல்லியிருந்தாரு, என்னன்னா ஈரான் வந்து இந்த அளவுக்கு பெரிய இழப்பு இழந்திருக்கு. முக்கியம் அந்த நாட்டோட முக்கிய தலைவர், அவங்க அப்பாவே இறந்திருக்காரு. அதுக்கு தக்க பழி வந்து நாங்க வாங்குவோம், தக்க பதில் நாங்க கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அமெரிக்கா ஓகே வேற வழியெல்லாம் போர் ஸ்டாப் பண்ணாலும் ஈரான் ஒத்துக்குமா? ஈரான் என்ன செய்வாங்கன்னா, எப்படி ஈரான் வந்து திரும்ப திரும்ப போட்டு அடித்து சண்டையை வளர்க்கவே மாட்டாங்க. நீங்கள் வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எப்பவும் பார்க்கணும்ல. இப்போது ஈரான் வந்து சரி போர் நிறுத்தம் அப்படின்னா, போர் நிறுத்தம் ரைட் ஓகே, ஆனால் எங்களுக்கு சில டிமாண்ட் இருக்குது, எங்களுக்கு இவ்வளோ இழப்பு இருக்குது, இத்தனை ட்ரில்லியன் இழப்பு இருக்குது, அது எனக்கு வந்து இதை கொடு, இழப்புக்கு வந்து காம்பன்சேஷன் கொடு. நம்பர் 1 யார் கொடுக்கறது? அரபு நாடுகள்லாம் சேர்ந்து கொடுக்கணுமா, அல்லது அமெரிக்கா கொடுக்கணும்? ஏன்னா அமெரிக்கா அடித்தாங்க, இஸ்ரேல் கொடுக்கணுமா அப்படின்னா, இஸ்ரேல் வந்து அடிபட்டு அவன் வந்து போய் கிடக்கான். அமெரிக்கா பார்த்தா கடன் வாங்குறதுக்கு வழி இல்லாமல் கடனாளியாக போய் பயங்கர மோசமாக இருக்கான். அவனாலையும் கொடுக்க முடியாது, இஸ்ரேலையும் கொடுக்க முடியாது. அரபு நாடுகள் கேட்டால் நீ தானே என்ன வந்து அடித்த அப்படின்னு அரபு நாடுகளும் ரொம்ப இப்போ சமீபத்தில் அவங்களுக்கு வியாபாரம் இல்லாமல், ஏன்னா மெயின் வியாபாரமே என்ன, ஆயில் தான். முன்னாடி வந்து என்ன சொல்லுது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1,00,000 பேரல் இது பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், டெய்லி எடுக்கிறாங்கன்னா அது 50,000 50% ஆயிடுச்சு. அவன் வருமானம் குறைஞ்சி வச்சுல, செலவு அதிகம். ஏன்னா இந்த ரிட்டாலியேட் பண்ணுறாங்கல்ல, நீ இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு, அது ஒரு மிசைலும் விஸ்க் அப்படின்னு போச்சுன்னா 2 கோடி போச்சு, விஸ்க் அப்படின்னா 1 கோடி போச்சு. அப்போ எத்தனை பேருக்குன்றீங்க? நீங்கள் யுஏஇ மட்டும் எடுத்தீங்கன்னா இது வரைக்கும் 2800 2900 மிசைல்ஸ் அண்டு ட்ரோன் மிசைல், மேபி ஒரு 500 மிசைல், ஒரு 2000க்கு மேலே ட்ரோன், இதெல்லாம் அனுப்பிச்சுட்ருக்காங்க. அதை ஒன்று அடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 2லேருந்து 3 இன்டர்செப்ட் மிசைல் போகணும். ஓகே, அப்போ அந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 7000 மிசைல் வந்து இதை விட்டு கிளம்பி போயிருக்கணும். அப்போ 7000 மிசைலு இன்ட்டு 1 கோடி ரூபான்னு வச்சுங்களேன், 7000 கோடி ரூபா. 7000 கோடிங்கிறது கிட்டத்தட்ட 1 பில்லியனுக்கு பக்கம். சல்லுன்னு அப்படி போயிடுச்சு பணம். அப்போ இது கஷ்டப்பட்டு வந்து பெட்ரோல்லையும் இதுலேயும் இவன் துபாய் எல்லாம் சேர்த்தா வர்ற ஆட்கள்கிட்டே வந்து டேக்ஸ் வாங்கி இதை வாங்கி இது ட்ரேடிங்கை இம்ப்ரூவ் பண்ணி டூரிசம் வளர்த்து இதை வளர்த்து இருக்கிற அத்தனை அனாச்சாரங்களையும் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சு காசை வந்து புசுக்குன்னு அமெரிக்கா இதில் வாங்கிட்டு போயிட்டாங்க. அது காரணம் வந்து ஈரான் அப்படி சொல்லி. அப்போ ஈரான் என்ன சொல்கிறான், என் நாட்டை அடிக்கிறதுக்கு உன் இடத்த ஏன் கொடுக்க, அப்போது நான் உன்னுடைய ஊருக்குள்ள அடிக்கல, அதை தான் அடிக்கிறேன், இடத்த கொடுக்காத அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் எங்களுக்கு இவ்வளோ லாஸ். அது போக இங்கே ஈரான் வந்து 47 வருஷமாக இது இருக்கு இல்லையா, அவங்களுடைய சேங்ஷன் பண்ணியிருந்தாங்கல்ல, ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அமௌண்ட்டை வந்து துபாயும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க, கத்தாரும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 2 நாள் ஒழுங்கு மரியாதை எனக்கு ரிலீஸ் பண்ணி விடு, இல்லை திருப்பி உங்களை அடிப்பேன். ஓகே, அப்புறம் அந்த பக்கம் வந்து இஸ்ரேல் வந்து இந்த பக்கம் கோலான் குண்டுகளை பிடிச்சிருக்கேன், இந்த சினாய் பக்கத்தில் முன்னாடி பிடிச்சேன், திரும்ப பிடிக்க போகிறேன், இல்லை வந்து லித்தானியா ரிவர் அங்கே மேலே லெபனான் இருக்குல்ல, அங்கே வந்து அது வரைக்கும் எங்களோட இடம் சொல்லி அங்கே பண்ணிட்டுருக்கான்ல, மண்டையில் தட்டி ஒழுங்காப்போ 1967 கீழே வந்து 67க்கு முன்னாடி உன்னோட எவ்வளோ இருந்துச்சு, அதுதான் உன்னோட இடம், சத்தம் போடாமல் ஒழுங்காக வேலையை பாரு, இல்லைன்னா உன்னை வந்து திரும்ப ஹிஸ்புல்லாவும் ஹமாஸும் இந்த பக்கம் எல்லாமே சேர்ந்து அடிப்பாங்க. அமெரிக்கா திருப்பி வராது, அமெரிக்கா வந்து நாங்கள் அடிப்போம் அப்படின்ற மாதிரி. இப்போ ஓவராலாக பார்த்திங்கன்னா அமெரிக்கா கை இஸ்ரேல் கை கீழே இறங்கியிருக்கு. அந்த இறங்குறதுக்கு இப்போது அடித்தளம் போட்டிருக்கிறது வந்து அந்த லோயர் ஹவுஸ் இருக்கு இல்லையா, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு அமெரிக்காவில். அது வந்து அவன் மண்டையில் அவன் சொல்லக்கூடாது, அவர் வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு மரியாதைக்குரிய ஒரு கிறுக்கு அதிபர் அவர். ஓகே, ஆனால் அவரோட மண்டையில் வந்து உச்சி மண்டையில் ஓங்கி தட்டியிருக்குல்ல, அந்த தட்டு வந்து அங்கே அவருக்கு மட்டும் தட்டு இல்லை, நெத்தன்யாகு மேலேயும் ஒரு அடி. அந்த அடி வந்து இந்த போரை வந்து ஸ்டாப் பண்ணுங்களா மக்கள் எதிர்பார்க்குறது?
இல்லை ஸ்டாப் வந்து இனி போர் வந்து குறைய ஆரம்பிச்சிடணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா போர் தொடர்ந்து நடத்துறதுக்கு அமெரிக்காவுக்கு தெம்பு இல்லை. ஏன்னா செலவு அப்படி ஆகிக்கிட்டு இருக்கு. சும்மா எப்படி போக முடியும்? நம்ம ஏதோ ஒரு படத்தில் விவேக் சொன்ன மாதிரி தான், ஏதாவது ஒன்று அப்படின்னா என்னடா செலவு இருக்குது, நான் வந்து ஒரு 10 ஸ்கார்பியோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து பேட்டா அது இது டீசல் போட்டு பெரிய செலவாக இருக்குடா அப்படின்னு சொன்ன மாதிரி அங்கே வந்து டெய்லி வந்து 20,000 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்களாம். அது எங்கே சொன்னது? ஒயிட் ஹவுஸ்லேருந்து வந்தது செய்தி. அப்போ இவ்வளோ செலவு பண்ணிட்டா இன்னும் ஒரு 2 மாதம் 4 மாதம் இருந்தானா இன்னும் பிச்சைக்காரனா வேணாங்க. அதனால் அமெரிக்காவுக்கு வழியே இல்லை, வித்ட்ரா பண்ணியே ஆகணும். இஸ்ரேல் வந்து வேறு வழியே இல்லை, சண்டை நடத்திட்டே இருக்கணும். நீ சண்டை நடத்தினா அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கெட்ட வார்த்தையில் பேசி ஒழுங்கு முறையாக ஒன்றால் தான் எனக்கு இவ்வளோ ஆகிப்போச்சு அப்படின்னு அங்கே வந்து பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனை உண்மையாக கூட இருக்கலாம், அல்லது ட்ராமாவோட கூட இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவங்களோட கை வந்து கீழே இறங்கியிருக்கு. அதே நேரத்தில் இவங்க வந்து ரஷ்யா அண்டு சைனா வந்து பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு வேடிக்கை பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ ஹர்மோஸ் வரையில் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டின்னு சொன்ன மாதிரி அவங்க பாட்டுக்கு ஹர்மோஸ் திறந்து கிடந்துச்சு, அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. இப்போ ஹர்மோஸை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு எனக்கு நீ வந்து வரமுன்னா ஓகே கொடு இங்கே கொடு, எத்தனை கப்பல் ஒரு நாளைக்கு வந்து 120 140 கப்பல் போகிறது, இவ்வளோ காசை கொடு, ஒவ்வொன்று இவ்வளோ சைனாவா ஓகே நீ ஃப்ரீ, ரஷ்யாவா நீ ஃப்ரீ, இந்தியாவா இல்லை காசை கொடு, இஸ்ரேலா உனக்கு அலவுடு இல்லை போ, இல்லை அப்படியே அலோவ் பண்ணணுமா மற்றவனுக்கு வந்து 50 லட்ச ரூபா அப்படின்னா உனக்கு வந்து 5 கோடி ரூபா நீ கொடு அப்படின்னு அவன் இஷ்டத்துக்கு அவன் கை கொண்டு வந்துடுறாங்க. அதில் வந்து பக்கத்தில் ஆப்போசிட்டில் ஒமான் இருக்கானே, எப்போ வா உனக்கு வந்து நம்ம வசூல் பண்ணுறதுல 30% உனக்கு கொடுத்துட்றேன், அப்புறம் இன்னொரு 30% வந்து நான் எடுத்துக்கிறேன், 40% வந்து நான் இங்கே மெயின்டெனன்ஸ் பார்க்குறேன் இல்லையா, அதுக்கு நான் வந்து நம்ம எடுத்து செலவு பண்ணிக்கிறேன். யார் மெயின்டெனன்ஸ் பார்க்குறா? ஈரான் தான் பார்க்குறேன். அப்போ 70% ஈரானுக்கும் 30% ஒமானுக்கும். சும்மா கடந்த ஒமானுக்கு வந்து பணம் கிடைக்குது. அப்படி யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ பணமும் சும்மா கடந்து ஊதி கெடுத்து அவனுக்கு வந்து இது கிடச்சிருச்சு. அப்புறம் இவன் கையில் என்ன ஆயுதம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சு போச்சா. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போது இந்தியா மாதிரி வேறு நாடுகள் நிறைய நாடுகள் இருக்குல்ல, அவங்க வந்து அடுத்து யார்கிட்ட வந்து ஆர்டர் கொடுக்கணும்னு நினைப்பாங்கல்ல. இப்போ நம்ம ரஃபேல் வந்து ஃப்ரான்ஸில் வாங்குகிறோம், ஓகே, F-35 F-15 F-16 இதெல்லாம் சீரீஸ் வந்து அமெரிக்காவில் ஆர்டர் கொடுக்கணும், ஓகே. இப்போ என்ன செய்வாங்க வந்து ரஷ்யாவில் ஆர்டர் கொடுப்பாங்க. ஆமாம், இங்கே வந்து எப்போ எனக்கு வந்து குரம்சாகர் 4 குரம்சாகர் 5 இருக்கா, அது எனக்கு வேணும், ஆர்டர் அப்படி வந்துடும். அப்புறம் ஷாகித் ட்ரோன் நிறையா இருக்குல்ல, எனக்கு ஒரு வந்து 5000 ட்ரோன் வேணும். என்ன ரேட்டு? நம்ம செய்கிற ரேட்டு வந்து $26,000, ஆனால் விற்கிறது வந்து $1,00,000. காசு வந்து குமிஞ்சிருமே. ஸோ அந்த மாதிரி இவனுக்கு வந்து எதிர்காலத்தில் ஆயுதம் விற்பனைக்கும் ஒரு வாய்ப்பு. இங்கே ஆயுதம் நிறைய விற்பனை ஆகுதுன்னு என்ன அர்த்தம்னா, இஸ்ரேலில் ஆயுத விற்பனை இல்லை, அமெரிக்காவில் ஆயுத விற்பனை குறைஞ்சி போச்சு, அப்புறம் யூரோப்பில் ஆயுத விற்பனை குறைஞ்சி போச்சு. இவங்க ஆயுதம் விற்பனை, ஆயில் விற்பனை, அப்புறம் இதுலேருந்து வரக்கூடிய காசு அப்படின்னு ரொம்ப ஓகம் நல்லா இருக்க போகிறாங்க. அன்லெஸ் அதர்வைஸ் அங்கே வந்து இன்னும் அப்பர் ஹவுஸ் இருக்கு இல்லையா, செனட்டு, அதுவும் போட்டு தட்டிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அவங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அமெரிக்கா அவுட். நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.